Hi friends, welcome to Conquest Hindu Analysis. இந்த நியூஸ் எங்க வந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ் ஆர்டிக்கல்ல நோட்டிசபிள் தின்னிங் ஆஃப் சைனீஸ் ட்ரூப்ஸ் அலாங் LAC இன் லடாக் அப்படிங்கிற ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ அப்ப ஹெட்டிங்கை பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனீஸ் ட்ரூப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வராங்களா இல்ல நிஜமாலே என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தியான ஆர்டிக்கல் பிளஸ் இந்த ஆர்டிக்கலுக்கு பேசிஸ் அதாவது என்ன ரியலான பிரச்சனை இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இத படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர்டிக்கல்ல நான் என்னோட சிலபஸ்ல எங்க ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா குவாலிட்டேட்டிவா படிக்கலாம். இந்த ஆர்டிக்கல் எங்க ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி கடியில இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் கடியில இத படிக்கணும். இதுவே டிஎன்பிசி குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் மெயின்ஸ் லெவல்ல பேப்பர் 2ல யூனிட் 1 Indian polity and emerging political trends across the world affecting India அப்படிங்கிற ஹெட்டிங் கடியில இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி அப்படிங்கிற சப் கேட்டகரி இருக்கு. அதுல என்ன இருக்குன்னா foreign affairs with special emphasis on India's relationship with neighboring countries in the region அப்படிங்கிற சப் கேட்டகரிக்கு அடியில இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வரும். சரி, இன்னைக்கு என்ன நியூஸ்ல வந்திருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நியூஸ்ல வந்துட்டு சில கவர்மெண்ட் சீனியர் அபிஷியல்ஸ் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஆர்டிக்கல்ல ஜாஸ்தி பேசியிருந்தாங்க. சோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா Chinese troops have neither vacated nor removed the structures. அதாவது ஏற்கனவே இந்த கண்டிஜியஸா இருக்கக்கூடிய ரீஜன்ல சைனா என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஹெட்டிங் எப்படி சொல்லிடுச்சு சைனீஸ் ட்ரூப்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு, அதாவது ரெடியூஸ் ஆயிருக்காங்கிற மாதிரி. ஆனா அவங்க இதுக்கு முன்னாடி இந்த டேங்க்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும் இல்ல டென்ஸ் போட்டு சர்வைலன்ஸ் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி போட்டு வச்சு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எதையுமே ரிமூவ் பண்ணவே இல்லை. ஆனா இப்போ கடந்த ஒரு 3 நாளா என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா சைனீஸோட ட்ரூப்ஸோட பிரசன்ஸ் வந்துட்டு கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா ஜூன் 22 அன்னைக்கு கமாண்டர் லெவல்ல நடந்த டாக்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 தரப்புலையும் வந்துட்டு ஃப்ரிக்ஷனை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பேட்ரோலிங் பண்ண மாட்டோம், ட்ரூப்ஸ் வந்துட்டு மூவ் ஆகாது, வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட் இருக்காது, எந்த ஒரு ஃப்ரெஷ்கான கன்ஸ்ட்ரக்ஷன் எதையும் நாங்க வந்து புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறது கிடையாது. ஆனா இந்த அக்ரிமெண்ட்ல எதை பத்தி பேசியிருக்கோம்னா ஏற்கனவே கட்டியிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸை ரிமூவ் பண்ணணுங்கிறத பத்தி இந்த அக்ரிமெண்ட் பேசவே இல்லை. அதனாலதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸை ரிமூவ் பண்ணல. ஆனா பிரசன்ஸ் ஆஃப் சைனீஸ் ட்ரூப்ஸ் வந்துட்டு கம்மியாயிட்டு இருக்கு. எந்தெந்த ஏரியாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஏரியாஸ்ல இந்த டென்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கல்வான் வேலி, ஹாட் ஸ்பிரிங்ஸ் அப்படிங்கிற ரீஜன் அண்ட் ஃபிங்கர் ஏரியா. இதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம மேப்ல லேட்டரா பார்ப்போம். இந்த 3 ரீஜன்ஸுமே எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லடாக் ரீஜன்ல இருக்கு. இதை தவிர்த்து சைனா வேற எங்க பொசிஷன்ஸை ஃபோர்ட்டிஃபை பண்ணிருக்காங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க அப்படின்னா டெப்சாங் பிளைன்ஸ் அப்படிங்கிற ரீஜன். இந்த ரீஜனுக்குலாம் கொஞ்சம் நார்த்ல காரக்கோரம் பாஸ் கிட்ட இந்த பர்டிகுலர் ரீஜன் வரும். எப்படி சைனீஸ் அவங்களோட பொசிஷன்ஸ் ஹார்டன் பண்ணிருக்காங்கன்னு அபிஷியல் சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 10 மெக்கனைஸ்ட் அண்ட் ஆர்ம்டு ரெஜிமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் அட்லீஸ்ட் 15 பொசிஷன்ஸ் ஆஃப் ஆர்டிலரி கன்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன் இன்னும் எங்க ரொம்ப பர்டிகுலரா மோசமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாங்சோ லேக் அப்படிங்கறதுல 4th ஃபிங்கர் வரைக்கும் இந்த டென்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹெவியா இருக்கு. இந்த ஃபிங்கர்ஸ்னா என்ன, இந்த பாங்சோ லேக் எங்க இருக்கு, கல்வான் வேலினா என்ன, அது எங்க இருக்கு, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கல் பொசிஷன்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு இருக்கு, என்ன மாதிரியான நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இந்தியாவுக்கு இருக்கு அப்படிங்கறத ஃபியூச்சரா வந்துட்டு பார்க்கலாம். இந்த இதுல வேற என்னமோ சொல்லியிருந்தாங்க, ஆர்டிக்கல்ல வேற என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு சில டாஸ்க் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவுல டென்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, இது என்ன மாதிரி எவால்வ் ஆகுங்கிற அனாலிசிஸ் வந்துட்டு யாரு பண்ணுவாங்கன்னா ஃபாரின் ரிசர்ச்சர்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபாரின் ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா சில சேட்டலைட் இமேஜஸ் வந்துட்டு ஆன் சோசியல் மீடியால போட்டிருந்திருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் இந்த NTROக்கு என்ன வேலை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த சோசியல் மீடியால ஃபாரின் ரிசர்ச்சர்ஸ் போட்டிருந்த சேட்டலைட் இமேஜஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஜூன் 15ல இருந்து 22 வரைக்கும் என்ன மாதிரியான
போஸ்ட் சைனா வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் எவால்வ் ஆயிட்டு இருக்கும் போது இந்தியாவோட அம்பாசிடர், சைனாக்கு இந்தியாவோட அம்பாசிடர் இஸ் விக்ரம் மிஸ்ரி. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ரெண்டு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சைனா, அதாவது சைனாவோட கேபிட்டல் தான் என்னது, பெய்ஜிங். பெய்ஜிங் ரியலைஸ் பண்ணும், அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ மாத்தாம இருக்கிறது மட்டும்தான் ஒரே மாதிரியான தீர்வா இருக்கும் அப்படிங்கிறது இவரோட இன்டர்வியூ ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருப்பாரு. இதுதான் இன்னைக்கு வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல இருந்தது. ஆனா இந்த இந்தியாவுக்கும் சைனாக்கும் இருக்கக்கூடிய பார்டர் பிரச்சனை என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பிரீஃபா வந்துட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் நியூஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல சாட்டர்டே அன்னைக்கு இந்த வீடியோ லோட் பண்ணிட்டு இருந்த டைம்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சைனா இஸ் பில்டிங் ஹெலிபேட்ஸ். ஏற்கனவே ஹெலிபேட்ஸ் இருந்தது, இன்னும் எக்ஸ்ட்ராவா பில்ட் பண்றாங்க பாங்சோ லேக் கிட்ட, விச் மீன்ஸ் இன்னும் மேசிவ் ட்ரூப்ஸ்ல சைனா என்ன பண்ணிட்டே இருக்கு, அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப அது 3 நாளைக்கு மட்டும்தான், விச் மீன்ஸ் டென்ஷன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா ஆர் கம்ப்ளீட்லி இன்க்ரீசிங் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். சோ அப்ப ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கும் சைனாக்கும் பார்டர் எங்கெங்க ஷேர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் ரீஜன்ல ஷேர் ஆகுது, சென்ட்ரல் ரீஜன் அண்ட் ஈஸ்டர்ன் செக்டர். அப்ப இந்தியாவுக்கும் சைனாக்கும் இருக்கக்கூடிய பவுண்டரிஸ 3 செக்ஷன்ஸா டிவைட் பண்றாங்க. வெஸ்டர்ன் செக்டார், சென்ட்ரல் செக்டார் அண்ட் ஈஸ்டர்ன் செக்டார். சோ அப்ப அருணாச்சல் பிரதேஷ் இந்த பூட்டானை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு சிக்கிம் வரைக்கும் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ ஈஸ்டர்ன் செக்டார் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே உத்தரகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய செக்டார சென்ட்ரல் செக்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய ஏரியாவை வெஸ்டர்ன் செக்டார் அப்படின்னு சொல்றாங்க. இது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட மேப். நம்ம எல்லாரும் இந்தியா மேப் போட்டோம்னா ஃபுல்லா ஹெட் இருக்கிற மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் போடுவோம். ஆனா இந்த பர்டிகுலர் லைன் என்ன சொல்லுது அப்படின்னா, இது பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாதி இடம் பாகிஸ்தான்ல இருக்கு. இது சொல்லும் போது என்னன்னு சொல்லுவாங்கன்னா POK அப்படின்னு சொல்லுவாங்க, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். வேறஸ் இந்த பர்டிகுலர் ரீஜனை வந்துட்டு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். இந்த ஷக்ஷம் வேலி அப்படின்னு ஒரு வேலி இருக்குல்ல, இந்த ரீஜனை வந்துட்டு பாகிஸ்தான் சைனாக்கு முன்னாடியே எழுதி கொடுத்துருப்பாங்க. சோ இந்த டெரிட்டரி யாரோட தான், சைனாவோட டெரிட்டரி தான். பிளஸ் இந்த ரீஜனை பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லா யாரோட கண்ட்ரோலுக்கு அடியில இருக்கு அப்படின்னா, சைனீஸோட கண்ட்ரோலுக்கு அடியில இருக்கு. அந்த இது ப்ளூ கலர்ல இது. அப்ப இந்தியாவுக்கு இப்போதே இருக்கக்கூடிய டெரிட்டரி இது. இதை டிவைட் பண்ணி தான் இது ஜம்மு அண்ட் காஷ்மீர், இதை லடாக் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அப்ப இப்ப எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, இந்த பாங்ஷோ லேக் கிட்ட, ஹாட் ஸ்பிரிங்ஸ், கல்வான் வேலி கிட்ட எல்லாம் என்ன இருக்கு, ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருந்துட்டே இருக்கு. சரி, இந்த ஃபர்ஸ்ட் இதுல பாக்குறதுக்கு முன்னாடி என்ன ஆக்சுவல் ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த அக்சைட் சின்னோட டோட்டல் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா 38,500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இதுல இந்தியா கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 15,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 1865ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்துட்டு ஒரு பவுண்டரி லைன் டிபெட்டோட சேர்ந்து வரைஞ்சிருந்திருப்பாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் டிபெட் ரீஜனோட சேர்த்து அக்ரிமெண்ட் போட்டு வரைஞ்சிருந்திருப்பாங்க 1865ல. இந்த லைனை என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஜான்சன் லைன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க தெரியுதா, இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, இதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜான்சன் லைன். இந்தியா இதுதான் வந்துட்டு உண்மையான பவுண்டரி அப்படின்னு சொல்றாங்க. வேறஸ் சைனா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் 1899ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன், அந்த அக்ரிமெண்ட் படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லைன், அதாவது இந்த இடத்துல கட் பண்ணி இந்த டாட்டட் ப்ளூ லைன்ஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் என்னோட டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா மெக்டொனல் லைன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எப்ப ரைஸ் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1962 வாருக்கு முன்னாடி சைனா வந்துட்டு பெருசா ஒரு ஹைவே வந்துட்டு ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. டிபெட் ரீஜனையும் ஜின்ஜியாங் ப்ராவின்ஸ் அப்படின்னு சைனாக்கு ஒரு பெரிய டெரிட்டரி ப்ராவின்ஸ் இருக்கு. இந்த டிபெட் ரீஜனையும் ஜின்ஜியாங் ப்ராவின்ஸையும் கனெக்ட் பண்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஹைவேஸை இது பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல சேட்டலைட் இமேஜஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இல்லாதனால இந்தியா சைனா தன்னோட டெரிட்டரிக்குள்ள இன்க்ளூட் பண்ணுங்கிறதையே எப்பதான் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க, லேட்டா தான் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இந்த லேட்டா கண்டுபிடிச்சதுனால ஃபார்வர்ட் லுக்கிங் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியை வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் பியூரோ நேருக்கு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது மூலியமா தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்தியாவோட பார்டர்ஸ் எல்லாத்துலயும் போஸ்ட் வந்துட்டு செட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவோட பவுண்டரிய பாதுகாக்கணும். இந்த 2 லைன் போகுதுல, இதுதான் அந்த பர்டிகுலர்
ஹைவே. சரி 92-62 வார்ல வந்துட்டு இந்தியாவை வந்துட்டு சைனா வந்துட்டு தோக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல இன்டர்நேஷனல் ரிப்பர்கஷன்ஸ்னால சைனா அவங்களாவே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆனா இந்த பர்டிகுலர் ரீஜன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்குபை பண்ணி இது சைனாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப இந்தியா என்ன நினைக்குதுன்னா இது இந்த கிரீன் கலர் லைன் வரைக்கும் தான் சைனாவோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு நினைக்குது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சைனா இல்ல இந்த ரெட் கலர் வரைக்கும் இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாமே என்னோட டெரிட்டரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப இதுல என்ன நடக்கும், ஜென்ரலா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரீஜன் இருக்குல்ல, இந்த ரெட் கலர்ல இருந்து கிரீன் கலர் லைன் வரைக்கும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் லைன், இந்த லைன் வந்துட்டு டிஸ்பியூட்டட் டெரிட்டரி. இது யாருக்குங்கிறத இன்னும் பெருசா நம்ம செட்டில் பண்ணவே இல்லை. அப்படிங்கிறதுனால இந்தியாவும் என்ன பண்ணுவாங்க, இந்த கிரீன் லைன் வரைக்கும் பேட்ரோலிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி சைனீஸ் ட்ரூப்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெட் லைன் வரைக்கும் பேட்ரோல் பண்ணுவாங்க. 1993ல ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதனால ரொம்ப பெருசா எஸ்கலேஷன்ஸ் இல்லாம இருந்துட்டு இருந்தது. ஆனா இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 1993 அக்ரிமெண்ட்டை வயலேட் பண்ற மாதிரி தான் ஏப்ரல் 15 அன்னைக்கு சைனீஸ் ட்ரூப்ஸ் வந்துட்டு டென்ட் வந்துட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டிஸ்பியூட்டட் டெரிட்டரியில. அப்ப நீங்க டென்ட் வந்துட்டு இது பண்ணும் போது அப்ப இதுக்கு ரெஸ்பான்ஸா நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு 8 டென்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய எஸ்கலேஷன் ஆயிடுச்சு. அப்ப இந்த ரெண்டு ரீஜன் ரொம்ப பெரிய ரீஜன், கீழே வரைக்கும் இறங்கிட்டு வருது. சோ அப்ப ஜென்ரலா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிமிஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கிமிஷர்ஸ்னா பேட்ரோலிங் போகக்கூடிய இடத்துல வந்துட்டு கான்ஃபிளிக்ட் வருது, சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ் தான் ஸ்கிமிஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூஸ் பேப்பர்ல இந்த வேர்டு வந்துட்டு ஜாஸ்தியா பார்த்துருப்பீங்க. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன ஏரியாஸ் எல்லாம் கண்டீஜியஸ் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்திருந்தாங்கன்னா கல்வான் வேலி அப்படிங்கிற ரீஜன். இந்த கல்வான் வேலி அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலி அப்படின்னா ரெண்டு ஸ்டீப்பா இருக்கக்கூடிய மவுண்டன்ஸுக்கு நடுவுல ஒரு ரிவர் போகுதா, இந்த இடத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா வேலி. சோ இங்க இருந்து வரக்கூடிய ரிவர் இஸ் கல்வான் ரிவர். இது எதோட கனெக்ட் ஆகுதுன்னா ஷியோக் ரிவர் சிஸ்டம் அப்படிங்கிற ரிவர் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகுது. இந்த ஷியோக் வந்துட்டு எதோட ட்ரிபியூட்டரி அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டஸ் ரிவரோட ட்ரிபியூட்டரி. அப்ப இப்போதைக்கு கிளாஷ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் LAC, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். கல்வான் ரிவர் இங்க போகுதா, இது எதோட ஜாயின் பண்ணுதுன்னா ஷோக் ரிவரோட ஜாயின் பண்ணுது. கரெக்டா இந்த LACல மீட் பண்ற இடத்துல வந்துட்டு இப்போதைக்கு என்ன இருக்கு அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கிளாஷ் வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் ரிவர் அப்புறமாட்டி இந்த பர்டிகுலர் ரிவரை ஒட்டி ஒரு பர்டிகுலர் ரோட் போகுதா, DSDBO ரோட் அப்படின்னு ஒரு ரோட் போகுதா. இந்த DSDBO ரோட என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தாஸ்புக் ஷியோக் தௌலத் பெக் ஓல்டி ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாஸ்புக் ஷியோக் தௌலத் பெக் ஓல்டி ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா வந்துட்டு இந்த LACக்கு பேரலா போகிற மாதிரியே போய்கிட்டே இருக்கும். இந்த 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 பர்டிகுலர் ரோடு எதை கனெக்ட் பண்ணும்னா லடாக்கோட கேபிட்டல் இஸ் லேஹ். லேஹ வந்துட்டு இந்த தௌலத் அப்படிங்கிற பிளேஸோட கனெக்ட் பண்ணும். இதுதான் இந்த தௌலத் அப்படிங்கிற பிளேஸ் தான் வந்துட்டு இந்தியாவோட நார்தர்ன் மோஸ்ட் டெரிட்டரி இன் லடாக் யூனியன் டெரிட்டரி. அண்ட் இந்த தௌலத் பெக் ஓல்டில தான் யூ ஹாவ் த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஏர் ஸ்ட்ரிப்பும் என்னதான் இருக்கு, இங்கேதான் இருக்கு. பிளஸ் இதுல ஒரு பிரிட்ஜ் ஒன்னு இருக்கு, பெய்லி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரிட்ஜ் இட் இஸ் கால்ட் அஸ், இந்த பர்டிகுலர் ரோட்ல யூ ஹாவ் அ பிரிட்ஜ் which is called as பெய்லி பிரிட்ஜ் and this is believed to be the world's highest bridge அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்ஜும் இதுதான். அண்ட் இங்க என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தோம், ஏர்லிஃப்ட் ஏர் ஸ்ட்ரிப், அதாவது ஏர் கிராப்ஸ் என்ன பண்ணலாம், லேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். அப்ப கல்வான் வேலி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. எங்க பாயிண்ட் ஆஃப் கிளாஷ், இந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா மூவ் ஆயிட்டு இருக்கு ஒரு பர்டிகுலர் ரோட் சிஸ்டம் வெரி க்ளோஸ் டு யுவர் ஸ்ட்ராட்டஜிக் பவுண்டரி. நெக்ஸ்ட் வேற என்ன கண்டிஜியஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாங்சோ ஆர் பேங்காங் லேக். சோ அப்படிங்கிறது டிபெட்டியன் லாங்குவேஜ்ல லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனாலதான் பேங்சோ அப்படி இல்லைன்னா பேங்காங் லேக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேக் வந்துட்டு மேப்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல பேங்சோ லேக் இருக்கு. பிளஸ் இது என்ன அப்படின்னா
பவுண்டரி, அதாவது இந்தியாவுக்கும் சைனாக்கும் இருக்கக்கூடிய பவுண்டரி, which means that இந்த பாங்சோ லேக் இருக்கக்கூடிய இந்த ரீஜனை இந்தியாவுக்கும் சைனாக்கும் இருக்கக்கூடிய பவுண்டரி ரெண்டா டிவைட் பண்ணுது. அப்ப இதுல 1/3 ஆஃப் தி ஏரியா யாருக்கு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு போகுது. 2/3 ஆஃப் தி ஏரியா யாருக்கு போகுது அப்படின்னா சைனாக்கு போகுது. இந்த பாங்சோங் லேக் வந்துட்டு எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னா 4350 meters above the sea level. above the sea levelனா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஹைட்டையுமே இந்த above the sea levelல இருந்து தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு லேண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எலிவேஷன்ஸும் இருக்கும், டிப்ரெஷன்ஸும் இருக்கும். அதாவது உயரமான இடமும் இருக்கும், தாழ்வான இடமும் இருக்கும். அப்ப எதை தான் ஒரு பேஸ் லைன்னு வச்சுட்டு மெஷர் பண்றதுன்னு தெரியும். அதனாலதான் கடல் வந்துட்டு உலகம் முழுக்க ஒரே லெவல்லயே தான் இருக்கும். அதனாலதான் above the sea level அப்படின்னு சொல்றாங்க. இதோட லென்த் பாத்தீங்கன்னா 134 கிலோமீட்டர்ஸ். இந்த லேக் என்னன்னு சொல்றாங்கன்னா எண்டோர்ஹெக் லேக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு லேக்கு எந்த ஒரு அதாவது ஜென்ரலா ஒரு லேக்குன்னு இருந்தா எங்கேயாச்சும் போய் வாட்டரை ட்ரெயின் பண்ணும். ஆனா இதுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடா இருக்கு. விச் மீன்ஸ் வாட்டர் லெவல்ல என்ன பண்ணுது, ரீடைன் பண்ணுது. எந்த ஒரு அவுட்ஃப்ளோவோ இருக்கவே இருக்காது. அதாவது இந்த லேக்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வாட்டர் போகுதுங்கிற சிச்சுவேஷன்ல இருக்காது. இட்ஸ் அ க்ளோஸ்டு லேண்ட் வாட்டர் பாடி அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். அப்ப க்ளோஸா இருக்குது அப்படின்னா எங்கேயும் போகல அப்படின்னா எவாபரேஷன் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் இந்த வாட்டர் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி சலைன் வாட்டரா இருக்கும். ஆனா இந்த சலைன் வாட்டரோட பிளஸ் கிளேசியர்ஸ் பக்கத்துல இருக்கா, கிளேசியர்ஸ் இருக்கிறதுனால யூ வில் ஹேவ் மெல்டிங் டவுன் சம்மர் சீசன்ல எல்லாம். அப்ப மெல்ட் ஆகும் போது ஃப்ரெஷ் வாட்டர் என்ன வரும், வர ஆரம்பிக்கும். அப்ப ஃப்ரெஷ் வாட்டரும் சலைன் வாட்டரும் மிக்ஸ் ஆறதுனால இந்த பர்டிகுலர் ரீஜன்ல யூ ஹேவ் brackish water. So அப்ப என்ன சொல்லியாச்சு, it is an endorheic lake. அப்ப endorheic lakeனா எதோடையும் கனெக்ஷன் இருக்காது. which means that Indus river systemத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆனா it is not part of the Indus river. And வேற என்ன இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா, இந்த லேக் வந்துட்டு ராம்சர் கன்வென்ஷன்ல வந்துட்டு இடம் பெறதுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த லேக் வந்துட்டு ப்ராசஸிங்ல வின் பண்ணுச்சு அப்படின்னா this will be the first transboundary wetland in ஏஷியா. சரி, இந்த பாங்சாங் லேக்ல என்னன்னா அதே இதுதான், அந்த 2 லைன் காமிச்சோம்ல அதே 2 லைன் தான் இங்கேயும் ஆகுது. சோ அப்ப இந்தியா எது வரைக்கும் கிளைம் பண்றாங்க, இது வரைக்கும் என்னுடைய டெரிட்டரின்னு கிளைம் பண்றாங்க. சைனா இந்த ரெட் லைன் வரைக்கும் என்னோட டெரிட்டரின்னு கிளைம் பண்றாங்க. எல்லா இடத்துலயுமே நியூஸ் பேப்பர்ல ஃபிங்கர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இங்க இருக்கக்கூடிய இதை ஜூம் பண்ணி பார்த்தோம் போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்குல்ல, ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த மவுண்டன் ரேஞ்சஸ பாக்குறதுக்கு ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்கிறதுனாலதான் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மொத்தமா எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 ஃபிங்கர்ஸ் இருக்கு. அப்ப இந்த இடத்துல கிராஸ் ஆகக்கூடிய லைன், அப்ப இந்தியா ஜென்ரலா எது வரைக்கும் பேட்ரோல் பண்றாங்கன்னா 4 வரைக்கும் பேட்ரோல் பண்றாங்க. இவங்களும் எது வரைக்கும் பண்றாங்க, 4 வரைக்கும் பேட்ரோல் பண்றாங்க. அப்ப இவங்க 2 பேரும் கண்டிஜியஸ் சிச்சுவேஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கு. ஜென்ரலா இது வரைக்கும் பண்ணுவாங்க, ஆனா இது வரைக்கும் போகலாங்கிற மாதிரி. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த 4 to 8 ரீஜன்ஸ்குள்ளதான் இப்ப இவங்க 2 பேருக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதுலயுமே பெக்யூலியரா ஃபிங்கர் 4ல தான் எஸ்கலேஷன்ஸ் என்னவா இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். The next லாஸ்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு என்ன மாதிரி பாசிட்டிவ் அப்படின்னு பாத்துக்கோங்க. இந்தியால உள்ள பார்டர் டெரிட்டரிக்கு உள்ள வரும்போது எது வழியா தான் உள்ள வராங்கன்னா எய்தர் வெஸ்டர்ன் செக்டார் வழியா உள்ள வராங்க, இல்ல ஈஸ்டர்ன் செக்டார் வழியா உள்ள வராங்க. which means சென்ட்ரல் செக்டாரை ரொம்ப பெருசா சைனீஸ் குரூப்ஸ் டச் பண்றதே கிடையாது. ஏன் டச் பண்றது கிடையாது அப்படின்னா இந்தியாவுக்கு இந்த இடத்துல எலிவேஷன் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு. உயரத்துல இருக்கக்கூடிய ஆள் கீழே யார் இருக்காங்க அப்படிங்கறத ஈஸியா பார்த்து என்ன பண்ணிடலாம், அட்டாக் பண்ணலாம். ஜியோகிராபிக்கலா இந்தியா சென்ட்ரல் செக்டார்ல பாசிட்டிவா இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல ரொம்ப பெருசா என்ன கிடையாது அப்படின்னா எஸ்கலேஷன்ஸ் வரது கிடையாது. அண்ட் செகண்ட் திங், இந்தியா எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த DSDBO அப்படிங்கிற ரோடு பார்த்தோம்ல, LACக்கு பேரலா போகக்கூடிய ரோடு. இந்த ரோடு வந்துட்டு சைனீஸ் ட்ரூப்ஸ் இந்த இடத்துல பண்ணக்கூடிய இன்கர்ஷன்ஸ்னால இந்த ரோடுக்கு ஏதாச்சும் என்ன ஆகலாம், ப்ராப்ளம்ஸ்
ஆர்ம்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வரலாம் அப்படிங்கிறது. வேற என்ன அப்படின்னா பாங்சோ லேக் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பாதி, அதாவது 1/2 ஆஃப் த லேக் இந்தியாவுக்கும் 2/3 ஆஃப் த லேக் வந்துட்டு சைனாக்கும் இருக்குது. அப்ப சைனா என்ன பண்ணலாம் அப்படின்னா லேண்ட் ரூட் வழியா வராம இந்த வாட்டர் பாடியை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஆர்ம்ஸ் வந்துட்டு உள்ள மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டு ஃபைட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜிக்கலி வீக்கான பொசிஷன்ல இந்தியா இருக்கு. அண்ட் வேற என்ன ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இந்தியா கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் வைஸ்ல வந்துட்டு டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்துட்டு இந்தியா விட 4 மடங்கு லார்ஜரா சைனா வந்துட்டு டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க. இந்தியா அதை விட கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் கோவிட் மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு வார் அப்படிங்கிற சிச்சுவேஷன் ரைஸ் ஆச்சு அப்படின்னா எக்கனாமிக் லாஸ் அப்படிங்கிறது ஹெவியாவே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே கார்கில் வார் 1999ல நடந்த கார்கில் வார்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1919ல பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் கிட்டத்தட்ட 20% வந்துட்டு 1998ல பண்ண டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை விட ஜாஸ்தி. ஏற்கனவே எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இப்போதைய கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ்ல வாருக்கு அப்படின்னு போகுதுன்னா எக்கனாமிக்கல் கிரன்ச் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இந்தியாவுக்கு கோவிட் சிச்சுவேஷன் எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பார்டர் டென்ஷன்ஸ் ரொம்ப பெரிய கிரைசிஸா வந்து நின்னுட்டு இருக்கு. ஸோ ஃபைனலா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இஃப் யூ லைக் மை வீடியோ, கமெண்ட் இட், ஷேர் இட் and subscribe to my channel. Thank you.